வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2025 அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜிஎஸ் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அது பார்த்தோம் இல்லையா. இதில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்க. இங்கே இருங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி என்பவரினுடைய இயற்பெயர் மூல்சங்கர் அப்படிங்கிறது சரிதான். இந்துக்களை மீண்டும் இந்து மதத்தில் சேர்ப்பதற்காக சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறது தான் என்னது இவருடைய குறிக்கோள். இல்லை யாருடையது? சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடையது. கடவுள்களின் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்கானது என்ன சமாஜம்? ஆரிய சமாஜம். இப்போ நம்ம இது படிச்சிருக்கிறது எல்லாமே சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய ஆரிய சமாஜம் பற்றி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2, 3 தான் என்னது சரியானது. கீழ்கண்டவற்றில் யார் கட்டுப்படுத்தப்படாத பத்திரிகை சுதந்திரம் என்ற பதிவை வெளியிட்டிருக்காங்க? கட்டுப்படுத்தப்படாத பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய். ஜோதிபா பூலே எழுதிய நூலான தர்மதிரிதய ரத்னா, இங்க பாருங்க, தர்மதிரிதய ரத்னா யார் எழுதியிருக்காங்க? ஜோதிபா பூலே. இது எதை பத்தினது அப்படின்னா புராண புரட்டுகளை பற்றி குறிப்பிடக்கூடியதான் என்னது தர்மதிரிதய ரத்னா. பின்வருவனவற்றுள் ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்க பாருங்க, 1851 பூனாவில் முதலாவது பெண்கள் பள்ளி ஆரம்பிச்சிருப்பாங்க. தொடக்கத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முஸ்லீம்களின் மேலை நாட்டு கல்வியை இவர் என்ன பண்ணியிருப்பாரு, புறக்கணிச்சிருப்பாங்க. முஸ்லீம் சீர்திருத்த இயக்கங்களின் முதல் முயற்சியாக 1863 கல்கத்தாவில் தோற்றுவிக்கப்பட்டது தான் என்னது முகமதிய இலக்கிய கழகம். சர் சையத் அகமது கானால் 1866 முகமதிய கல்வி கழகம் அப்படிங்கிறத தோற்றுவிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது 2 மட்டும்தான் என்னது தப்பு, புறக்கணிச்சார் அப்படிங்கிறது வரும். அப்போ 2 மட்டும் என்னது தவறானது. பின்வருவனவற்றுள் ஆராய்க. ஃப்ளவாட்ஸ்கி அம்மையார் அப்படிங்கிறவங்க, ஃப்ளவாட்ஸ்கி அம்மையார் ரஷ்யாவை, கர்னல் ஆல்காட் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இது 2மே என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. பிரம்ம ஞான சபை எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் நிறுவப்பட்டிருக்கும். 1882 அடையாறில் சென்னையில் பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்டது அப்படிங்கிறத என்னது சரியானது. டி மட்டும்தான் என்னது சரி. இது 3மே என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. பிரம்ம ஞான சபை நியூயார்க். கால வரிசைப்படுத்தணும். எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா பாருங்க, ஆத்மீய சபா. ஆத்மீய சபா எப்போ 1815 ஆத்மீய சபா ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 1828 பிரம்ம சமாஜம், 67 பிரார்த்தன சமாஜம், 1867 பிரார்த்தன சமாஜம், 1875 ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது தான் சரியானது. 3, 1, 2, 4 அப்படிங்கிறது சரி. ஆத்மீய சபா 1815, பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தன சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875. சரியில்லாதது பிரம்ம சமாஜத்தில் பிரம்மோபாசனா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை அறிமுகம் செஞ்சவர் தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது சரிதான். தத்துவ போதினி சபையை தோற்றுவித்தவர் தேவேந்திரநாத் தாகூர். தத்துவ போதினி சபா 1860 சங் சபா அதையும் தோற்றுவிச்சிருக்கவங்க கேசவ சந்திர சென். அவங்க 1860 சங் சபாவை தோற்றுவிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப கடைசியில் இருக்கிறதா என்ன இருக்குது, தப்பா இருக்குது. இறைவன் ஒருவன் என்றும் இதயத்தால் அது வழிபட வேண்டும் என்றும் வலியுறுத்துவது. நம்ம மேல இருக்கிறது எல்லாமே பிரம்ம சமாஜம் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ அதை சொல்லியிருக்கிறது என்னது, பிரம்ம சமாஜம் தான் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ இது எல்லாமே என்னது சரியானது. நம்மளுக்கு சரியில்லாதது கேட்டிருக்கனால இதுதான் என்னது ஆன்சர்.
பின்வரும் தலைவர்களே அவர்கள் தோற்றுவித்த இயக்கங்களின் அடிப்படையில் என்ன பண்ணணும், கால வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தோற்றுவிச்சிருப்பாங்க 1875. நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். 1, 3, 4, 2. ஆத்மாராம் பாண்டுரங்கன் அவங்க வந்து 1867 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தயானந்த சரஸ்வதி 1875 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன் 1897 ஆரம்பிச்சிருப்பாரு. அன்னி-பெசன்ட் வந்து அவங்களுடைய இயக்கமானது 1916 தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் என்னது 1916. ஸோ 1, 3, 4, 2 தான் என்னது ஆன்சர். பலதார மணமுறை மற்றும் குழந்தைகள் திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் யாருடைய முயற்சியால் இயற்றப்பட்டது அப்படின்னா கேசவ சந்திரசன் அவங்களோட முயற்சியால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பலதார மணம் குழந்தை திருமணம்லாம் தடை பண்ணியிருப்பாங்க. கல்கத்தா மாநில கல்லூரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்து கல்லூரியை நிறுவனவர் யாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். கல்கத்தா மாநில கல்லூரியை இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து நிறுவியிருப்பாங்க. 1817 டேவிட் ஹேர் அப்படிங்கிறவரோடையும் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. அதுதான் என்னது இந்து கல்லூரி. சரியில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பி தான் என்னது சரியில்லாது. வேதங்கள் தாம் உண்மையான அறிவுக்கு அடிப்படை என்று நம்பிய சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணுவார், வேதத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உருவ வழிபாட்டையும் ஜாதி முறையையும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, எதிர்த்திருப்பாரு. பிற சமயங்களுக்கு மதம் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் எல்லாருமே மதம் மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்கள திரும்பவும் எப்படி திரும்ப இந்துக்களாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு இயக்கமாக இந்த சுத்தி இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அவரது கருத்துக்களை உள்ளடக்கியது தான் என்னது இந்த நூலான சத்யார்த்த பிரகாஷ் சுவாமி தயானந்த சரஸ்வதியுடையது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளத்தில் 1820 மிட்னாப்பூரில் ஒரு கிராமத்தில் பிறகுறாரு. இவர் ஒரு சிறந்த கல்வியாளர், சமூக சீர்திருத்தவாதி. வில்லியம் கோட்டை கல்லூரியில் வங்காள மொழித்துறையினுடைய தலைமை பண்டிதராக என்ன பண்ணியிருப்பாரு, இவர் இருந்திருப்பாரு. அனைத்துமே என்னது சரிதான். அடுத்ததுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தொண்டு செய்வது தான் ஆரிய சமாஜத்தினுடைய முக்கிய கடமையா இருந்திருக்கு. அது சரிதான். ஆரிய சமாஜம் திருமணத்திற்கு எதிராக போர் தொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரதா சட்டம் நிறைவேற காரணமாயிருந்த ஹர்பிலா சாரதா அப்படிங்கிறவங்க ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்க தான். சுவாமி தயானந்த சுவாமிகளுடைய தீவிர ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. எல்லாமே என்னது சரிதான், அனைத்தும் சரி. பொறுத்துக. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865. சத்திய தர்மசாலை 1867. சமரச சுத்த சன்மார்க்க சபை எப்போ அப்படின்னா 1877. குஜராத் வெர்னாகுலர் சொசைட்டி 1848. 2, 3, 4, 1. வேத வித்தகர் கிராமத்தை அடைத்தளமாக கொண்டு அரசியலமைப்பு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினவர் தான் யாரு, சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க. கேசவ சந்திரசென் 1839 1884. தேவேந்திரநாத் தாகூர் 1817 1905. ராஜாராம் மோகன் ராய் 1772 விவேகானந்தர் 1863 1902. அப்போ ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. பிரார்த்தன சமாஜம் கேசவ சந்திர செனினுடைய பம்பாய் பயணத்தின் விளைவாக துவங்கப்பட்டதே பிரார்த்தன சமாஜம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆத்மாராம் பாண்டுரங் தலைமையில் 1867 மார்ச் 31 கொண்டு வந்தது. மகாதேவ், கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடே, ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கார் இவங்கெல்லாம் இதோட உறுப்பினராக இருந்திருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது தான் என்னது இந்த
ஆத்மாராம் பாண்டுரங் அவங்களுடைய இந்த பிரார்த்தன சமாஜத்தினுடைய குறிக்கோள் தான் என்னது, இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே என்னது சரிதான், அனைத்தும் சரி. தயானந்தரினுடைய சீடர்கள் யார் யாரு அப்படின்னா 1 2 3 லாலா ஹன்ஸ்ராஜ், லாலா லஜபதி ராய், இந்த 3 பேருமே லாலா ஹன்ஸ்ராஜ், லாலா லஜபதி ராய், பண்டித குருதத், இவங்க 3 பேருமே யாரு தயானந்தரினுடைய சீடர்கள். ஆரிய சமாஜம் பம்பாயில் ஆரம்பிச்சிருக்காங்க. சுவாமி தயானந்தர் குஜராத் கத்தியவார், DAV தேவ்பள்ளிகள், தேவ்பள்ளி லாகூர், ராமகிருஷ்ணா இயக்கம் பேலூர்ல, ஹவுரா பேலூர். அப்ப 2 3 1 4. சர் சையத் அகமது கான் பள்ளி நிறுவிய இடம் எங்க அப்படின்னா சர் சையத் அகமது கான் காசிப்பூர். யுனெஸ்கோ அமைப்பு போன்று செயல்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ மாதிரியே செயல்படுறது ராமகிருஷ்ணா மிஷன் தான் யுனெஸ்கோ மாதிரி செயல்படும். 4 மட்டும்தான் சரி. சரியாக பொருந்தியுள்ள இணை DAV பள்ளிகள் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சூறாவளி இந்து, இந்து நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுவர் யாரு அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா, விவேகானந்தர். தவறானது எது அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தயானந்தரினுடைய சமகாலத்தவர். இவர் மேலை நாட்டு கல்வியால பாதிக்கப்படாதவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு மறை மெய்யாளர் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் ராமகிருஷ்ணர் வந்து கடவுள் வந்து காளி வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காளி கோவில் பூசாரியாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க இருந்திருப்பாங்க. இப்போ தவறானது அப்படிங்கிறது டி தான் வந்து என்னது தவறானது. ராஜாராம் குறித்த பின்வரும் கூற்றுக்கள். இதில் வந்து 1831 முகலாய பேரரசின் தூதுவராக என்ன பண்ணுறாரு இங்கிலாந்துக்கு போகிறாரு. ஒரே கடவுள் அப்படிங்கிறது தான் என்னது இவருடைய கோட்பாடு. சௌமத் கௌமிகி அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க. 1815 ஆத்மிய சபா அப்படிங்கிறத வந்து நிறுவியிருப்பாங்க. எல்லாமே என்னது சரிதான், அனைத்தும். பொறுத்துக. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன், தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், ஃப்ளவாட்ஸ்கி அம்மையார் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது தான் சரி. 3 2 1 4. ஆசிரியர் இதழ்கள் சரியா எது இருக்கு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சௌமத் கௌமுகி அப்படிங்கிறது தான் என்னது சரியானது. இங்கே விவேகவர்த்தினி இதெல்லாமே கந்தூரி வீரசுவலிங்கம் தான் விவேகவர்த்தினி எழுதியிருப்பாங்க. ஹிந்து தான் சுப்பிரமணிய ஐயர் எழுதியிருப்பாங்க. சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு ஜோதிபா புலே வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சத்திய சோதக் சமாஜ் 1873 யார் ஏற்படுத்தியிருப்பா ஜோதிபா புலே வந்து. இந்தியா இந்தியரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாரு அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியா இந்தியரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டிருப்பாங்க. இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராகவே டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. வீக் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எழுத அதை வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. இந்த குரூப் 4 வரைக்குமே என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.